ஒரு மனிதன் கண்டிப்பா இப்படி ஒரு பாடல்லாம் எழுதவே முடியாது, பாடல் கொடுக்கவும் முடியாது. தெய்வ நிலையில இருக்கிறவங்க, தெய்வத்தின் அருகிலே இருக்கிறவங்க, தெய்வ சக்தி உள்ளால மட்டும்தான் இந்த இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடலை கொடுக்க முடியும். இந்த பாடல முழு விளக்கம் குமுதம் பக்தி இதழில் வந்திருக்கு. ஸோ இந்த பாடலை பாடி நம்மளோட ஆன்மா முருகர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து முருகர் பாதத்திலே இருக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துற பாடல் இது. இந்த பாடல் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ள பாடல், கடத்தி கொண்டு போற ஒரு பாடல். நான் சொன்ன மாதிரி எனக்கு ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் தெரிய வந்ததே இந்த பாடல் மூலயமா தான் தெரிய வந்துச்சு. என்னன்னா, எப்படி கைலாசம் வைகுண்டம் இருக்கும், அதே மாதிரி முருகப்பெருமானும் கந்தகிரின்னு ஒரு பெரிய லோகத்தை வச்சிருக்காரு. அந்த லோகத்துல இந்த பிறவி நீங்கி பிறவி வேணான்றவங்களுக்கு முருகப்பெருமான் ஒரு வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய உண்மை தெரிய வந்துச்சு. இது என்னோட முருகர் ஆராய்ச்சியில இன்னும் இதை பத்தி நான் நிறைய தேடி நான் பதிவு பண்றேன். நம்மளோட லைஃப் டார்கெட்டே என்னன்னா, சொத்து சேர்க்கறதோ, இல்ல நம்ம பணத்தை சேர்த்து வச்சு நம்ம தலைமுறையை வாழ வைக்கிறதோ, இல்ல நம்ம ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லா கிராண்டாவே இருந்துடணும், நம்ம கஷ்டப்படவே கூடாது, நம்மளுக்கு அடுத்த தலைமுறையை ஒரு 50 தலைமுறை 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டா நம்ம நல்ல பிறப்பு வாழ்ந்துட்டோம், அப்படிலாம் கிடையாது. உண்மையிலேயே அடுத்த பிறவி இல்லாம இறைவன் பாதத்துல நம்ம 1.5 கலக்கிறது தான் ஒரு பெரிய மகா வேண்டுதலே நம்மளோட வாழ்க்கை பயணத்துல, குறிப்பா அந்த மனித வாழ்க்கை பயணத்துல. சோ அந்த பிறவி நீங்கிறதுக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காருன்னா அப்ப எந்த அளவுக்கு அருணகிரிநாத பெருமான் யோசிச்சிருப்பாரு பாருங்க. இந்த பிறவி நீங்க அப்படி என்னன்னா, இப்போ நம்ம மனித பிறவியா இருக்கோம். மனித பிறவிக்கு அப்புறம் வேற என்ன பிறவின்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. ஒரு சில பேர் கருட புராணத்துல ஒன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜீவராசிகள் இருக்குல்ல, கொசுவா இருக்கட்டும், ஒரு ஈயா இருக்கட்டும், இல்ல எறும்பா இருக்கட்டும், வேற ஆடு மாடு கோழி எந்த விலங்குகளா இருந்தாலும் அந்த விலங்குகள் மனசுலயும் கூட ஒரு வேண்டுதல் இருக்குமா இறைவன்கிட்ட. என்னன்னா, நான் அடுத்த பிறவியில மனிதனா பிறக்கணும், மனிதனா பிறக்கணும். ஆனால் மனிதன் மட்டும் எனக்கு அடுத்த பிறவியே வேண்டாம், இறைவா உன் பாதத்துல நான் 2.5 கலக்கணும், கைலாசத்துக்கு வரணும், வைகுண்டத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கைலாசம் வைகுண்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவனடியார்கள் கைலாசத்திலையும் பெருமாள் வணங்குறவங்க வைகுண்டத்தில் இருப்பாங்கன்ட்டு. இதே மாதிரி முருகப்பெருமானுக்கு ஒரு லோகம் இருந்திருக்கு. அது கந்தகிரி அப்படின்னு சொல்லப்படுது, கந்தகிரி லோகம் சொல்லி. எப்படி சிவனடியார்கள் சிவ பாதத்துல கைலாசத்துல இருப்பாங்களோ, பெருமாள் வணங்குறவங்க வைணவத்துல பெருமாள் வைகுண்டத்துல இருப்பாங்களோ, அந்த மாதிரி முருகப்பெருமான வணங்குறவங்க முருகர் பக்தர்கள் முருகர் அடியார்களுக்கு கந்தகிரின்னு ஒரு பெரிய மகா லோகத்தை முருகப்பெருமான் உருவாக்கி வச்சிருக்கிறத என்னோட முருகர் ஆராய்ச்சியில நான் ஒரு கந்தபுராணம் அப்படின்ற ஒரு அற்புதமான நூல் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன்.